சொல்லுங்கய்யா. சார் வணக்கம். சொல்லுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல என்ற பையனை சேர்த்துக்கணுங்க. பையனையா? ஆமாங்க. சேர்த்துக்கலாம். என்ன சேர்க்கணும்? என்ன ஸ்டடி படிக்கணும்? எல்கேஜி. எல்கேஜிக்கா? நான் அங்கே அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி சரி. நான் போய் வாங்குங்க. சரி. 30,000 ரூபா ஃபீஸு எல்கேஜிக்கு. சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு வரலைங்க. அதான் அந்த அரசாங்கத்துல ஆர்டின்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்கல்ல, அதான் 25% மக்களுக்கு இலவச கல்வி. எல்லாம் எனக்கு எப்படி தெரியுது? அக்கம் பக்கத்துல சொன்னாங்கய்யா. சொல்லிட்டாங்களா? அதை கேட்டு வந்தேனுங்க. சரி சரி. ஆனா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்குது. சொல்லுங்க சார், இப்ப செஞ்சிருவோம். அப்படியா? அதாவது 1 லட்சத்துக்கு குறைவா வருஷ வருமானம் இருக்கணும். சார் வருமானம் எவ்வளவு? வருமான சான்றோட வந்திருக்கணுங்க. என்ன 70,000 தான் போட்டிருக்கீங்க வருஷம்? சார் நான் ஒரு விவசாயிங்க, எல்லா நாளும் வேலை இருக்கிறது இல்ல. விவசாயா? ஆமா சார். சரி பிடிங்க பிடிங்க. ஆனா இன்னொன்னு வேற இருக்குது. உங்க வீடு எவ்வளவு தூரம் இங்க இருந்து? நம்ம இந்த முனியாண்டி தோட்டத்தாட்டி கிளவரம் தோட்டத்துக்குள்ளைங்க. தோட்டத்துக்குள்ள? ஆனா இது கணக்கு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர் கிட்ட வருமே. ஆனா 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணுமே, அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. சார் நீங்க எதுவும் பார்த்து பண்ணலாம். பாவமா இருக்குது, விவசாயியா வேற சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நீங்க அங்க போய் சரி இத அப்ளிகேஷன் சொல்லுங்க, சொல்லி அப்ளிகேஷன் கொடுங்க, வாங்கிக்குவாங்க. சரி. 21,000 மட்டும் தான் ஃபீஸ். அதை மட்டும் கட்டிட்டு பையனை கொண்டு போய் சேர்த்துருங்க. சரியா? நாங்க எதுக்கு சார் 21,000 கட்டணும்? நம்ம அரசாங்கம் இலவசம் சொல்லியிருக்காங்கல்ல சார். இலவசம் தாங்க, அது அரசாங்கம் நிர்ணயிச்ச தொகைக்கு இலவசம். நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு தொகை இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு கம்மியா தான் சொல்லியிருக்கிறோம். 21,000 9,000 ரூபாய் கம்மி. சரியா? போங்க போய் கட்டிட்டு அட்மிஷன் போடுங்க பெரியவரே. போங்க. அந்த 21,000 இல்லாம தானே சார் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இப்பெல்லாம் இவங்க இந்த கவர்மெண்ட்ல பண்ற அலும்பு. அதாவது கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு யாருமே வாங்குறது இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. எல்லா பள்ளிக்கூடமும் அப்படிதான். இப்போ நான் ஸ்டாஃப்ஸுக்குலாம் சம்பளம் எப்படி கொடுக்குறது? அதாவது டீச்சர்லாம் நல்ல குவாலிட்டியான டீச்சராக வச்சிருக்கேன்ல, அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. நீங்கள் இப்போ 21,000 தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100க்கு 25 ஸ்டூடெண்ட்டு நான் சும்மா உட்கார வச்சு பயிற்சிக்க முடியுமா? அது கவர்மெண்ட்ல அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எத்தனை ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க? அதான் கேள்விப்பட்டீங்களா? ஏன் எங்கள் ஸ்கூல்லே வந்து 21,000 வாங்குறோம்ல, எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. போங்க ஐயா, கட்டி பிள்ளை சேர்க்கிற வழியை பாருங்க, பிள்ளை எதிர்காலத்தை பாருங்க. 21,000 பணத்தை பார்க்காதீங்க. அரசாங்கம் ஏழைகளுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க, ஆனா அந்த திட்டம் ஏழைகளுக்கு நேரடியா வந்து சேருதான்னு அரசாங்கம் பாக்குறது இல்ல.